கமலையும் ரஜினி மிஞ்சிட்டே இருக்கு நடிப்புல. ஃபீலிங் ஆயிட்டா அழுகே வந்துச்சு ப்ரோ. அந்த மாதிரி இருந்தது. அப்பா ஞாபகம்லாம் வந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் படம் எடுக்கும்போது எல்லாமே ரோபோட் அப்படி சொல்லிட்டு நிறைய கலாச்சாங்க. ஆனா செகண்ட் படம் பார்த்தாங்கன்னா யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. சும்மா பட்டை கிளப்பியிருக்காரு அப்படி தான் சொல்லுவோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இது வந்து செகண்ட் படம் சொல்ல முடியாது. நிறைய படம் எடுத்து வந்த மாதிரி தான் சூப்பராக இருந்துச்சு. எங்கேயுமே நல்லா சூப்பராக இருந்தது. ட்ரை அகைன் டன் ரீச் ஓல் கோல் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் ட்ரை பண்ணி இந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. இன்னும் மேலே வருவார் நான் நினைக்கிறேன். எங்க லெஜெண்ட் சார் தாங்க வேற லெவல் லீடர்னா வேற. ஐயோ அப்பா இல்லாதவங்க நிறைய பேர் இந்த எனக்கே நிறைய பேர் அழுதுட்டோம். அந்த அளவுக்கு சென்டிமெண்ட் பயங்கரமா இருக்கு. அதுல அப்பா பொண்ணு எப்படி இருக்கணும்னு இந்த படத்தை பார்த்தா கத்துக்கணும். படம் 100 நாளைக்கு மேலேயே தாண்டி ஓடும். நீங்க எதிர்பார்க்கற அளவுக்கு பயங்கரமா இருக்கும். வசுவே பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் இருக்கு மூவில. உங்களுக்கு அந்த போர்னஸ் இருக்காது. அப்படியே பயங்கர மூவிங்கா இருக்கும் மூவி. இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். ரோபோட் அப்படி சொல்லிட்டு நிறைய கலாச்சாங்க. ஆனா செகண்ட் படம் பார்த்தாங்கன்னா யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு செகண்ட் மூவி அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டை விட செகண்ட் சூப்பரா இருந்தது. அதாவது எடுத்தோன்னே எல்லாருக்குமே எல்லாமே வராது. எதுவுமே வராது. ட்ரை அகைன் டன் ரீச் ஓல் கோல் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் ட்ரை பண்ணி இந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. இன்னும் மேலே வருவார் நான் நினைக்கிறேன். சென்டிமெண்ட் எல்லாமே பிச்சு உதவிட்டார். நிஜமாவே சூப்பரா இருந்துச்சு. மூவி வந்துட்டு ஃபன்னு பாதி, எமோஷனல் பாதி, ஆக்ஷன் வேற லெவலா இருந்துச்சு. நிஜமாவே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது ஆக்ஷன் தான். ஆக்ஷன் பயங்கரமா இருந்துச்சு. சூப்பர். நம்மளே ஒரு ஃபீல் பண்ண வைக்கிற அந்த படம் வந்து நம்ம ஒரு ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வரும் நான் நினைக்கிறேன். செகண்ட் பார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா வந்துடும். எங்க லெஜெண்ட் சார் தாங்க வேற லெவல் லீடர்னா வேற. ஐயோ என்ன சொல்றது வார்த்தையே வரல. நான் சூப்பரா இருந்துச்சு. நான் ஃபைட் சீன்லாம் வேற லெவல். சென்டிமெண்ட் அடிச்சு தூக்கிட்டாரு. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. படம் 100 நாளைக்கு மேலேயே தாண்டி ஓடும். நீங்க எதிர்பார்க்கற அளவுக்கு பயங்கரமா இருக்கும். வசுவே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படத்தை கம்பேர் பண்ணா இது வேற லெவல்னா. இது அதை கம்பேர் பண்ணும்போது இது தூக்கி அடிச்சிச்சு. இது அவ்வளவுதான். வேற என்ன சொல்றது. தூக்கி தெறிக்க விட்டாரு. சாங் ஓகே. சென்டிமெண்ட் லாஸ்ட் சாங் தான் கொஞ்சம் அப்படியே ஃபீலிங் ஆயிட்டா அழுகே வந்துச்சு ப்ரோ. அந்த மாதிரி இருந்தது. அப்பா ஞாபகம்லாம் வந்துச்சு ப்ரோ. அப்படி இருந்துச்சு. புரியல. பார்ட் 2 ஐயோ அது எப்படின்னு தெரியல ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்றோம் இதை விட பயங்கரமா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். இன்னும் நாங்க நல்லா. ஆமா புரியல. ஃபேமிலியோட ஐயோ ஊரே வந்து பார்க்கலாம் ப்ரோ. ஊரே வந்து பார்க்கலாம். ஃபேமிலியில ஊரே வந்து பார்க்கலாம். தெரிக்க விட்டாரு. என்ன சொல்றது வார்த்தை வரல ப்ரோ. அதான் உண்மை. வார்த்தை வரல. ஃபர்ஸ்ட் படத்துல அவர் வச்சு ட்ரோல் பண்ணாங்க. அவரோட அப்பியரன்ஸ் பார்த்தோம், அவரோட ஏஜ் வச்சோம். பட் ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இது அவரோட அப்பியரன்ஸ்லயோ அவரோட ஏஜ்லயோ இதை கால்குலேட் பண்ண முடியாது. எந்த வயசுல என்ன வேலை பண்ணலாம் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு பெஸ்டான மூவி. பயங்கர மாசா இருக்கு. இந்த லெஜெண்ட் மட்டும் இல்லை, மற்ற ஆக்ட்ரஸும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாம் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய படம் நடிக்கணும் கண்டிப்பாக. சென்டிமெண்ட்ஸ் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. அப்பா பொண்ணு அந்த சென்டிமெண்ட் பயங்கரமாக இருக்குது. அந்த அப்பா இல்லாதவங்க நிறைய பேர் இந்த எனக்கே நிறைய பேர் அழுதுட்டோம். அந்த அளவுக்கு சென்டிமெண்ட் பயங்கரமாக இருக்குது அதில். ஸோ நல்ல மூவி. இதை மிஸ் பண்ணுறாதீங்க யாரும். சார் அவர் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்தாலும் இதுக்கு டாப்பில் வந்துட்டார் சார். பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் அவருக்கு. அதில் வந்துட்டு எல்லாம் அவரோட அப்பியரன்ஸை கிண்டல் பண்ணாங்க. ஏஜஸ்க்கு அதில் இப்போலாம் பண்ணவே முடியாது. அதெல்லாம் மூவ் ஆன் ஆகி அப்கமிங் பயங்கரமாக இருக்குது இந்த மூவியில். அவருக்கு சாங்லாம் பயங்கர அது முருகர் வச்சு ஆரம்பிச்சிருக்காரு. சொல்ல வேணும். பயங்கரமாக இருக்குது. இல்லை சார் பயங்கர ட்விஸ்ட். நீங்கள் உங்களுக்கு எப்படி சொல்கிறது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அடுத்து என்ன ஆகுது நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கலாம். பயங்கரமாக இருக்குது. நிறைய ட்விஸ்ட் இருக்குது மூவியில். உங்களுக்கு அந்த போர்னஸ் இருக்காது. அப்படியே பயங்கர மூவிங்காக இருக்கும் மூவி. சார் இதுவே எப்படின்னா செகண்ட் பார்ட் நீங்களே பார்த்துக்கோங்க. இதோட டபுள் மடங்கு பயங்கரமாக இருக்கும் செகண்ட் பார்ட். அதெல்லாம் சொல்லவே வேணாம். கண்டிப்பாக பார்க்கலாம் சார். ஃபேமிலியில் கிட்ஸ்லேருந்து எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குது. அப்பா பொண்ணு வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது படம். அப்பா பொண்ணு எப்படி இருக்கணும்னு இந்த படத்தை பார்த்தா கற்றுக்கணும். அது குடும்பத்துக்காக குடும்பம் முக்கியமாக இல்லை மக்கள் முக்கியமானு பார்க்கும்போது எனக்கு குடும்பம் வேணாம், எனக்கு மக்கள் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் அழகாக காப்பாற்றினாரு. ஒய்ஃபையே சுட்டு தள்ளிட்டு இந்த படம் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி எந்த படமும் வராது. நீங்கள் இந்த படத்தை குடும்பத்தோடு வந்து பாருங்கள். கண்டிப்பாக சென்டிமெண்ட் சூப்பராக இருக்குது. அவருக்கே அவங்க பொண்ணுக்கே தெரியாமல் அவர் வந்து
நான் வந்து உங்கள் அங்கிள் அப்படின்னு சொல்லி பொண்ணை ரொம்ப நல்லா சூப்பராக பார்த்துருக்காரு. சாங்லாம் சூப்பராக இருக்குண்ணா, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்ல படம், நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் படத்தோட இது சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் படத்தில் தான் அவர் பொம்மை மாரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த படம் ஒரிஜினலாக எடுத்த படம் மாரி இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லா படத்துக்கும் டஃப் கொடுக்கும் அந்த படம். ஃபர்ஸ்ட் படம் வந்து பொம்மை மாரி நடிச்சிருக்கான்னு சொன்னாங்க. இந்த படம் வந்து ஒரிஜினலாக நடித்த மாரியே இருக்குது. எப்படி அப்பா பொண்ணுக்கு மேலே பாசம் வச்சுருப்பாங்களோ அப்படி இருக்குது. அப்பானா எப்படின்ட்டு இப்போ அம்மா இல்லாமல் நம்ம அப்பா நம்மளை வளர்த்தா எப்படி வளர்ப்பாரு, அம்மா இல்லாத குறைய தீக்கிற மாதிரி அப்படி எடுத்திருக்காரு. படம் சூப்பராக இருக்குது. ஸ்மார்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம், நான் கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கே பிடிக்கும் ரொம்ப. படம் வேறு லெவலில் இருந்துச்சுன்னா ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு, எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு. ட்ரெய்லரை நம்பி வந்ததுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது படம். எந்த லேகுமே இல்லை, ஸ்லோவே கிடையாது. படம் ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக அவ்வளோ அழகாக போயிட்டு இருந்துச்சு. அப்பா பொண்ணோட பாண்டிங் அவ்வளோ அழகாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். வேறு லெவல் படமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா என்ஜாய் பண்ணலாம். வேறு லெவலில் ஃபைட் சீன்லாம் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் எல்லாமே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கண்ணா. அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. கேரக்டர் டெவலப்மெண்ட் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. யாருமே ரெண்டாவது படம் இவ்வளோ அழகாக பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு படம் எடுத்து ரெண்டாவது படம் எடுங்க கொஞ்சம் லேக் ஆகும். அவங்களோட ஆக்டிங்கில் டிஃப்ரெண்ட் இருக்கும். இது எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு 10, 50 படம் 60 படம் நடிச்ச மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குதுண்ணா. ஆமாம், இந்த படத்தில் ட்ரோல் பண்ணுறதுக்குலாம் அது இல்லை. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அவங்களோட ஆக்டிங் எல்லாமே நேச்சுரலாக அவ்வளோ அழகாக செட் பண்ணுற மாதிரி அவ்வளோ அழகாக எடுத்துருக்காங்க. குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை சார். படம் ஃபுல்லாகவே அவ்வளோ அழகாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. எதிர்பார்க்குறோம், ரொம்ப நல்லா எதிர்பார்க்குறோம். ஏன்னா அவ்வளோ அழகாக போயிடுச்சு இந்த மூவி. வேறு லெவல்னா ஓகே. ஃபேமிலியோட கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ அற்புதமான படமாக இருக்கும். படத்தில் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு, எதிர்பாராத ட்விஸ்ட்டு அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இருக்குது. ஆமாம், அவ்வளோ அழகாக இருக்குது. ரசிகன் பாருங்கள், படம் சூப்பராக இருக்குது. இது ஃபேமிலி சென்டிமெண்ட் தான். புருஷில் கமல்ஹாசன்லாம் வேறு லெவல் மிஞ்சிட்டு சார். நானும் கமல் ரசிகர் தான். படம் வந்து எல்லோரும் ஃபேமிலியோட பாருங்கள். ஃபைட்டு வேறு லெவலு. மியூசிக் டைரக்டர் அந்த அளவுக்கு மியூசிக் கொடுத்துருக்காரு. கேமராமேன் அந்த அளவுக்கு தெளிவாக எடுத்திருக்காங்க. துரை செந்தில்குமாரும் கதை வந்து அந்த அளவுக்கு எடுத்திருக்காரு. ரீடர் சார் கதை வேறு மாதிரி. இது என்ன போய் படம் பார்த்தா இவராக நடிச்சிருக்காருன்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு படம் சூப்பராக இருக்குது சார். கதை சூப்பராக இருக்குது. எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். இது கதை வேறு மாதிரி சார். நான் சொல்கிறேன்ல, கமலையும் ரஜினி மிஞ்சிட்டே இருக்க நடிப்பில். இது ஃபேமிலி சென்டிமெண்ட். அஜித் சார் கமல் சார் மாதிரி நடிக்கிற மாதிரி ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது. ஃபைட்டர் வந்து ஜாக்கி சான் புருஷில் மிஞ்சிட்டார். எல்லாமே ஹாலிவுட்டில் கூட வந்து இப்போ திருப்பி அடுத்த திரையுலகத்துக்கு இவங்க கூப்பிடுவாங்க நீங்கள் படம் பண்ணுறதுக்கு. அந்த அளவுக்கு ஃபைட் போட்டிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் அவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்காரு. கேமராமேன் அவ்வளோ ஒளிவு பற்றி நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் எல்லாருமே நல்லா ஒர்க் கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தை அவ்வளோ சென்டிமெண்ட்டாக நடிச்சிருக்கு சார். குழந்தை கூட எங்கள் அதில் ரிஜென்ட் சாரும் ரொம்ப ரீடரும் நல்லா நடிச்சிருக்காரு. படம் மேலும் மேலும் வெற்றி எடுத்துக்கு இது ஒரு மாற்று அணியாக இருக்கும். தமிழக திரையுலகத்தில் இல்லை, இது உலகத்திலே அந்த படம் வந்து ஒரு மாற்று படத்தை பிடிக்கும். 2026 மாற்று உருவாக்கும். இது வெற்றி அடையும். இந்த படம் மேல் மேலும் வெற்றி அடைத்து வாழ்த்துட்டோம். அப்பா பொண்ணுடைய பாண்டிங் நல்லா இருக்கு பார்க்கலாம். படம் ஃபைட் சீன் நல்லா இருக்கு. லாஸ்டா வந்து ஃபேமிலி ஒன்னாகும்போது நல்லா இருக்கு. அது பார்க்கும்போதே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் படத்தை விட இந்த படத்துல ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காரு. ஓகே, படம் பார்க்கலாம். எல்லாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். லெஜெண்ட் செம்மையா பண்ணியிருக்காரு. இதில் வந்து நல்லா ஃபைட் சீன் எல்லாம் நல்லா இருக்கு. ஆக்ஷன் எல்லாம் நல்லா இருக்கு. ட்விஸ்டிங் எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாம் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டாகவே பார்த்துட்டு இருந்தோம் படம். இது அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருக்கு படம். ஓகே, சென்டிமெண்ட் செம்மையா இருக்கு. அது பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அப்பாவுடைய இது வந்துருச்சு. அப்பா இல்லாதவங்கெல்லாம் இந்த படத்தை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கே கஷ்டமா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு படம். எதிர்பார்க்குறோம் சார், கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். வரணும். இதுவே 100 நாள் ஓடணும் படம். நன்றி. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் நல்லாவே இருக்கு படம். நல்லா பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, படம் சூப்பராக இருக்குண்ணா. வேற லெவல் தரமான படம். ஃபர்ஸ்ட் படத்துக்கு இந்த படம் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நாங்களே ரொம்ப எக்ஸைட்டடாக பார்த்துட்டே இருந்தோம். ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட் இருந்துச்சு. அப்பா பொண்ணு சீன் ரொம்ப சூப்பராக பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. அந்த சீன் பார்த்து எனக்கே அழகாக இருந்துச்சு. எங்கள் அப்பா ஞாபகம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் படத்து படம் சூப்பராக இருக்கு. இது வந்து செகண்ட் படம்னு சொல்ல முடியாது. நிறைய படம் எடுத்து வந்த மாதிரி தான் சூப்பராக இருந்துச்சு. எங்கேயுமே நல்லா சூப்பராக இருந்தது. சாங்லாம் சூப்பராக, மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. சாங்கில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. அந்த சாங் நல்லா மெலடி சாங் நல்லா சூப்பராக சாங் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல தான் தெரிஞ்சு. ஃபேமிலியோட சூப்பராக பார்க்கலாம். இதெல்லாம் ரசித்து பார்க்கலாம் ஃபேமிலியோட. இது மாதிரி கொடுத்தா நாங்கள் மறுபடியும் போய் பார்ப்போம். அந்த படத்தை இன்னொரு டைம் வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா
சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்தது ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்ஷன் சரி, சென்டிமெண்ட்டு, மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்தது. வேறு லெவலில் அந்த கதையோட கதாபாத்திரமே மாறி இருக்காரு ப்ரோ. ஒரு அப்பானா எப்படி இருக்கணுங்கிறத அவர் தத்ரூபமாக உள் வாங்கி நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ படம். கண்டிப்பாக லீடு கொடுத்துருக்காங்க ப்ரோ, எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக செகண்ட் பார்ட் வரும்னு எதிர்பார்க்குறோம். நல்லா இருக்கு ப்ரோ, லீடு கொடுத்துருக்காங்க. அதுக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப நிறையவே இருக்குது. ஃபஸ்ட்டு படம் வந்து கொஞ்சம் தான் ப்ரோ, இப்போ வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. இது அவருக்கு செகண்ட் படம் மாதிரி தெரியல, வேறு லெவலில் பண்ணிருக்காங்க ப்ரோ. ஃபேமிலி எல்லாமே பார்க்கலாம் ப்ரோ. சென்டிமெண்ட் இருக்குது, ஃபேமிலி எல்லாமே நல்லா பார்க்கலாம். ரொமான்ஸ் எல்லாமே. லீடு இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம ஹீரோ கிட்ட அங்கங்கே ட்ரையாக இருந்தாலுமே வந்து கதை வயசாக ரொம்ப ஆழமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எங்கே நம்ம கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் பார்க்கும்போது நம்ம எந்திரன் சுட்டி ரோவை பார்த்துருப்பீங்கன்னா ஃபைட்லாம் சும்மா பறந்து அடிச்சிருப்பாரு. சும்மா பட்டை கிளப்பியிருக்காரு அப்படி தான் சொல்லுவோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு சில விஷயத்த புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹீரோட்டை மட்டும் இன்னும் கொஞ்சம் அடித்து துவச்சி புரிஞ்சு வேலை வாங்கிக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி அப்புறம் அந்த பொண்ணோட பர்ஃபார்மன்ஸ் சரி. அப்புறம் சாம் சார், ஆண்ட்ரியா ஃபுல்லாக பிளாட்டாகவே கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆண்ட்ரியானா எல்லாருமே தெரியும். ஆண்ட்ரியா எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் அப்படி இப்படி இப்போ இருக்கிற யங்ஸ்டர் மனசெல்லாம் கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கிளாமர் காட்டிக்கலாம், தூக்கலாம். அது மாதிரி எதுவுமே இல்லை. மற்றபடி ஓகே, கதை வயசாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு.